பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தவேகாவிலிருந்து நீக்கப்பட்ட தவேக முன்னாள் பகுதி செயலாளர் ஆலந்தூர் தொகுதியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வசந்தன் இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். வசந்தன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். சென்னை ஆலந்தூரில் உடற்பயிற்சி கூடத்தில் பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பதிவான வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி என்பவர் பின்னர் கட்சி பொறுப்பிலிருந்து அனைத்திலிருந்தும் நீக்கப்படுவதாக தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் அந்த சமயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு கட்சியினர் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டலம் 12 நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஸ் கலந்து கொண்டார். வழக்கில் சிறை சென்று வந்தவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பதோடு அனைவரிடம் பேசி சகஜமாக பேசி பழகி கொண்டிருந்ததோடு அரசு விழாக்களிலும் கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வு அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது. அதாவது பாலியல் வழக்கில் சிறை சென்று வந்த நபர் எப்படி இது போன்ற அரசு விழாக்களிலும் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நபர் எப்படி கட்சி உறுப்பினர்களிடையே சகஜமாக பேசி பழகுகிறார் என்பது குறித்த கேள்விகளும் எழுந்தன. தலைமையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினருடன் சகஜமாக பேசி அரசு விழாக்களில் கலந்து பரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தன்.